ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம நம்பர் சிஸ்டத்தில் 3 டைப் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு டைப் வந்து 1 + 2 + 3 up to 20 இதோட கூடுதல் கேட்டிருக்காங்க. இது வந்து ஒரு இயல் எண்கள் அப்படின்னு நம்ம எப்படி சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொடுத்துருக்கக்கூடிய எண் வந்து 1லேருந்து ஆரம்பித்து கண்டினியூஸாக இன்ஃபினிட்டி வரைக்கும் போகலாம். அப்படி இருந்துச்சுன்னா அது வந்து இயல் எண்கள். இங்கே வந்து 1லேருந்து ஆரம்பித்து 20 வரையும் கொடுத்து அதோட கூடுதல் கேட்டிருக்காங்க. அப்படி கொடுத்துருந்தாங்கன்னா அதுக்கான ஃபார்முலா n into n plus 1 divided by 2. இங்கே என்னோட வேல்யூ 20. இந்த 20 இந்த ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணணும். 20 into 20 plus 1 divided by 2. சால்வ் பண்ணால் இதுதான் நமக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர். 2 × 2 20. 10 into 21 210. இதுதான் நமக்கான ஆன்சர். இது வந்து வர்க்கங்களின் கூடுதல். ஸ்கொயர்னா வர்க்கம், வர்க்கங்களின் கூடுதல் அப்படி கேட்டாங்கன்னா அதற்கான ஃபார்முலா n into n plus 1 2n plus 1 divided by 6. இங்கே என்னோட வேல்யூ நமக்கு தெரியும். என்னோட வேல்யூ 10. ஸோ இந்த 10 இங்கே சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியதான். 10 into 10 plus 1 2 into 10. என்னோட வேல்யூ தெரியும் 10 plus 1 divided by 6. Answer 385. ஸோ தேர்ட் டைப் வந்து 1 cube 2 cube 3 cube up to 10 cube. இது வந்து கணங்களின் கூடுதல் கேட்டிருக்காங்க. க்யூப்னா கணம். இதேமாரி கணங்களின் கூடுதல் அப்படின்னு கேட்டாங்கன்னா அதற்கான ஃபார்முலா n into n plus 1 divided by 2 whole square. எங்கே என்னோட வேல்யூ 10. இந்த 10 இங்கே சப்ஸ்டியூட் பண்ணணும். 10 into 10 plus 1 நமக்கு தெரியும் 11 divided by 2 the whole square. ஒரு 2 2 10 55 ஸ்கொயர் ரூட் எண்டு வித் 5 அப்படின்னு வந்தாலே அதுக்கு நம்ம ஈஸியாக ஸ்கொயர் ரூட் எடுத்துடலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க, அந்த நம்பர் வந்து 5ல் முடியுது, அதுக்குன்னா ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கணும். அப்படின்னா ரொம்ப ஈஸி. இப்போ நம்ம 55க்கு ஸ்கொயர் கண்டுபிடிக்கணும். ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க, அந்த நம்பர் வந்து 5ல் முடியுது, அதற்கான ஸ்கொயர் ரூட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம 5 ஸ்கொயர் பண்ண 25. 5க்கு முன்னாடி என்ன நம்பர் இருக்குது? 5. அதுக்கு அடுத்த நம்பர் 6. இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் 30 வரும். இதுதான் அதற்கான ஸ்கொயர் ரூட். 55க்கான ஸ்கொயர் ரூட் வந்து ஸ்கொயர் வேல்யூ 3025. ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்ததெல்லாம் ஏழு எண்களின் கூடுதல் ஃபார்முலா வச்சு பார்த்தோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது ஷார்ட்கட். இந்த ஷார்ட்கட் வந்து எல்லாத்துக்கும் அப்ளிகேபிள் ஆகாது. நான் அந்த எதுக்குன்னு சொல்கிறேன். இங்கே வந்து 1லேருந்து ஆரம்பித்து 10 வரையும் கொடுத்துருக்காங்க. 1 முதல் 10 வரை உள்ள ஏழு எண்களின் கூடுதல் கேட்டிருக்காங்க. அப்படி கேட்டிருந்தாங்கன்னா இந்த 10 2ஆல் டிவைட் பண்ணால் 5 வருமா? அந்த 5 இங்கே போட்டுருங்க. வந்த ஆன்சரே இங்கே போட்டுருங்க. 55 வருமா? அப்போ 55 தான் இதுக்கான ஆன்சர். அடுத்து 1 முதல் 100 வரை உள்ள ஏழு எண்களின் கூடுதல் கேட்டிருக்காங்க. அதே ஷார்ட்கட்டு தான். 100 இருக்கா? 100 2ஆல் டிவைட் பண்ணுங்கள். 50 வருமா? இது 50 அப்படியே அது பக்கத்துலேயே போட்டுருங்க. இதுதான் இதுக்கான ஆன்சர் 5050. அதுக்கப்புறம் 3வது 1 முதல் 1000 வரை உள்ள ஏழு எண்களின் கூடுதல். அதே தான் 1000 டிவைட் பை 2 அடிச்சிங்கன்னா 500 வருமா? இந்த 500 பக்கத்தில் போட்டுருங்க. இதுதான் இதுக்கான ஆன்சர்.
இந்த ஷார்ட்கட் வந்து இதுக்கு மட்டும் தான் ஒர்க் அவுட் ஆகும். இப்போ 1 முதல் 15 வரை உள்ள இயலெண்களின் கூடுதல், 1 முதல் 25 வரை உள்ள இயலெண்களின் கூடுதல் அப்படின்னு கேட்டாங்கன்னா இது ஒர்க் அவுட் ஆகாது. இது வந்து 1 முதல் 10 வரை, 1 முதல் 100 வரை, 1 முதல் 1000 வரை அப்படி கேட்டாங்கன்னா மட்டும்தான் இந்த ஷார்ட்கட்டை நீங்கள் யூஸ் பண்ணணும்.